அன்பிற்கினிய தனுசு ராசி அன்பர்களே, இப்போ நம்ம நவம்பர் மாதம் 13ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற குரு பேச்சு உங்களுக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறதுன்னு பார்க்க போகிறோம். தனுசு ராசியில் மூலம், பூராடம், உத்திராடம் ஆகிய 3 கிரகங்களின் பங்களிப்பு இருக்கின்றது. இந்த குரு பேச்சு நடைபெறுகின்ற அந்த நேரத்தில் பார்த்தோன்னா, தனுசு ராசியிலேருந்து 2வது வீட்டில் சனி பகவான், 3வது வீடு என்று சொல்லப்படுகின்ற முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான், 6வது வீடு என்று சொல்லப்படுகின்ற ருண ருத்ர ரோகஸ்தானத்தில் ராகு பகவானும், 12வது இடமான விரயஸ்தானம் அயன சயன சுகஸ்தானத்தில் கேது பகவானும் அமர்ந்து சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார்கள். இந்த அமைப்பு எப்படிப்பட்ட குரு பேச்சு பலன்களை தனுசு ராசி என்பர்களுக்கு தரும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, தனுசு ராசியின் சில குணாதிசயங்களை, அதுவும் குறிப்பாக அடிப்படை குணாதிசயங்களை பார்த்தோன்னா நல்லாயிருக்கும். தனுசு ராசி என்பர்கள் எப்போவுமே ஓரிடத்தில் நிற்க முடியாமல் துருதுருன்னு ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டிருப்பவர்களாக இருப்பார்கள். போராடியோ அல்லது எதிர்ப்பை தெரிவித்தோ வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். நிலையான உத்தியோகம் இருந்தும் தேவையில்லாமல் வேலையில் மாற்றம் அல்லது இடமாற்றம் போன்றவற்றை செய்து கொண்டே இருப்பார்கள். பொதுவாக இவங்க கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி நிலையாக ஒரு இடத்துல இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இவர்களை பொறுத்தவரை மாற்றம் ஒன்றே மாறாதது. எல்லோருக்கும் உதவும் மனசு இருக்கும். அடிப்படையில் பார்த்தா சுயநலவாதியாக இருப்பார்கள். எல்லா விஷயம் இவர்களுடைய ஒவ்வொரு செய்கைக்கு பின்னாலும் இவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆதாயம் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். காரியவாதியான சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். அந்த உடம்பு சூட்டுனால எப்போவுமே ஐஸ் வாட்டர், ஏசி என்று குளிர்ச்சியான விஷயங்களை அதிகமாக விரும்புவார்கள். பல நாடுகளுக்கு, பல ஊர்களுக்கு சஞ்சாரம் செய்வதில் விருப்பம் அதிகமாக இருக்கும். சுய தொழில் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். மனசு முழுவதும் எப்பவுமே பணம், லாபம், வியாபாரம் என்றே ஓடிக்கொண்டிருக்கும். சூரியனும் செவ்வாயும் இவர்களுக்கு நல்லவர்களாக இருப்பார்கள், நன்மைகளை தருவார்கள். சுக்கிரன் எப்போவுமே கெடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். பொதுவாக இந்த தனுசு ராசி என்பர்களை பொறுத்தவரை பெண்கள் என்பது சற்று அவர்களுக்கு பிரச்சனை தரக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். மஞ்சள் புஷ்பராக கல்லை அணிந்து கொண்டால் பல எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி பெறலாம். இந்த மாதிரி இருக்கின்ற தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பேச்சு என்னெல்லாம் செய்ய போகிறதுங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 2வது இடத்துல குரு உட்கார்ந்துருந்து நல்ல நல்ல பலனெல்லாம் தந்தார். பணம் கஷ்டமோ இல்லையோ எப்போவுமே கையில் பணம் புரளுகின்ற ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுத்தார். பொதுவாக இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு நிறைய பணம் இருந்திருக்கும். அது சேமிப்பாகவும் இருக்கலாம், இல்லை கடனாகவும் இருக்கலாம். அப்படிப்பட்ட குரு 2வது வீட்டிலேருந்து 3வது வீட்டுக்கு இப்போ வந்திருக்கார். பொதுவாக 3வது வீட்டில் குரு மிகப்பெரிய நன்மைகளை செய்துவிட மாட்டார். குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் சுமார் ரகம் என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பெரிய பிரச்சனைகள் இல்லைன்னாலும் அந்த சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை என்பது ஒரு இறுக்கமான அதே நேரத்தில் ஒரு தளர்வான சூழ்நிலையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா 3வது வீடுங்கிறது முயற்சி ஸ்தானம், துணிச்சல் ஸ்தானம் மற்றும் சகோதரஸ்தான். அதனால் இந்த 3வது இடத்துல குரு வர்றதுனால நிறைய முயற்சிகளை செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் செய்ய முடியாத ஒரு கட்டமாக இருக்கும். துணிச்சலாக சில விஷயங்களை செய்யணும்னு இருக்கும். அதே நேரத்தில் குரு பகவான் அங்கேயே இருக்கிறதுனால அது சரியாக வராது அப்படிங்கிற அறிவுரையை தந்து அது
நம்ம ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சி பண்ண முடியாமல் ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலையை அனுபவித்து கொண்டிருப்பார்கள். சகோதரர்கள் மூலமாக அனுகூலமான பல விஷயங்கள் நடைபெறக்கூடிய தன்மை இருக்கும். பொதுவாக இந்த குரு பகவான் இவர்களை பொறுத்தவரை தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் 3வது வீட்டில் உட்கார்ந்திருக்கார். இது சாதனைகளை செய்கின்ற ஒரு அமைப்புன்னு தான் சொல்லணும். குறிப்பாக கலைத்துறையில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா அல்லது அரசியலில் ஈடுபட்டிருந்தாலும் மிகப்பெரிய லாபத்தை பார்க்கலாம். இப்போ கலைத்துறையில் சாதாரணமாக உள்ளூரில் திறமை காட்டி கொண்டிருந்தவர்கள் திடீரென்று வெளிநாடு சென்று வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். அது மாத்திரம் இல்லாமல் அவங்களை பற்றிய விமர்சனங்கள் பொதுவாக வெளியில் வரும். கலைத்துறை பொறுத்தவரை இந்த மாதிரியான விமர்சனங்கள், பாராட்டுக்கள், உற்சாகம் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். அவங்களுக்கு மிக முக்கியமான, பணத்தை விட மிக முக்கியமான விஷயம் என்னென்னா பாராட்டு தான். சில கலைஞர்கள் விருதுகள் பெற்று சாதனைகளை செய்பவர்களாக இருப்பார்கள். அதே நேரத்தில் எதையாவது தர வேண்டியதை தந்து சாதனைகளை செய்வர்களாக இருப்பார்கள். அதாவது இவர்களை பொறுத்தவரை, தனுசு ராசி என்பர்களை பொறுத்தவரை சில விஷயங்களை அவங்க முன்னெடுத்து சென்று அதன் மூலமாக தங்களுடைய இருப்பை காட்டிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். தங்கள் திறமையை விட தங்களுடைய அணுகுமுறை அவர்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை ஈட்டித்தரும். அதே நேரம் 4வது வீட்டுக்குரிய குரு பகவான் 3வது வீட்டில் இருக்கார். அதனால் சுய முயற்சியால் தன்னோட சுயமாக உழைத்து அதன் மூலமாக லாபம் பெறுகின்ற காலகட்டமாக இது இருக்கும். எல்லா விஷயங்கள்லையுமே இவரோட முயற்சி தான் முன்னெடுத்து செல்ல வேண்டிய ஒரு கட்டமாக இருக்கும். இவங்க இந்த காலகட்டத்தில் அதிகப்படியாக உழைக்கின்றவர்களாகவும் இருப்பார்கள். இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா சனி பகவான் தனுசு ராசிக்கு 2வது இடத்துல அமர்ந்திருக்கின்றார், சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். சனி பகவான் ஆட்சியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் வருமான தடை, தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் இல்லை, அந்த இடத்துல ஒரு மந்தக்காரகன் சனி பகவான் இருக்கிறது மாத்திரம் இல்லை, அவர் ஆட்சியாக வேறு உட்கார்ந்துருக்கார். அதனால் வருமான தடை அல்லது சொத்துக்கள், ஏதாவது வழக்குகள் போன்ற விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கலாம். எச்சரிக்கையாக ஒவ்வொரு விஷயத்தையும், குறிப்பாக வீட்டு பத்திரமோ அல்லது வாகன பத்திரமோ யாருக்காவது கொடுக்கும்போது கவனமாக இருக்கணும். அதை அவர்கள் தவறாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கண் சம்பந்தமான ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஏன்னா 2வது வீடுங்கிறது நேத்திரஸ்தானம். அந்த நேத்திரஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வது என்பது கண் சம்பந்தமாக கொஞ்சம் மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக இருக்கும். அதே நேரத்தில் 6வது வீட்டில் ராகு சஞ்சாரம் செய்கிறார். இதனால் ஆயுள் கூடும், நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கும், புகழ்பெற்ற வாழ்வு அமையும், அல்லது இவர்களை பற்றி மற்றவர்கள் பாராட்டி பேசுகின்ற, மரியாதையுடன் பேசுகின்ற ஒரு தன்மை கிடைக்கும். 12வது வீட்டில் கேது அமர்ந்திருக்கின்றார். 12வது வீடு என்பது விரயஸ்தானம் மட்டுமல்லாது அயன சயன சுகஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இடம். அந்த இடத்துல கேது பகவான் ஞானக்காரகன் அமர்ந்திருப்பது நல்ல பகுத்தறிவு, ஆன்மீகம் சம்பந்தமான ஈடுபாட்டை அதிகரிக்கும். கொஞ்சம் கடன் தொல்லை இருக்கும். 12வது வீடு விரைய செலவு செஞ்சு அல்லது இருக்கிற பணத்துக்கு மேலே கொஞ்சம் அகலக்கால் வைத்து செலவுகளை செய்கின்ற தன்மை ஏற்படும். அது மாத்திரம் இல்லாமல் குடும்பத்திலிருந்து சற்று ஒதுங்கி இருக்கின்ற ஒரு சூழ்நிலை, அதாவது வேலை விஷயமாகவோ அல்லது படிப்பு விஷயமாகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது மட்டுமல்லாமல் 12வது வீட்டில் கேது இருக்கிறவங்க எல்லாருக்குமே வாழ்க்கையோட தத்துவம் ஓரளவுக்கு புரிகின்ற தன்மை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருந்தாலும் குரு பயிற்சி மூலமாக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது குருவின் பார்வை. குருவின் பார்வையானது தனுசு ராசியை பொறுத்தவரை 7வது வீடு, 9வது வீடு, 11வது வீடு ஆகிய இடங்களை பார்க்கின்றது. இந்த 3 இடங்களும் மிக அற்புதமானது. ஏன்னா 7வது இடங்கிறது கலத்தரஸ்தானம், 9வது இடம் என்பது பாக்யஸ்தானம், 11வது இடம் என்பது லாபஸ்தானம். இப்படி அற்புதமான இடங்களை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினால்
குடும்ப வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் தெரியும். ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய தன்மை இருக்கும். அதே மாதிரி கூட்டு தொழில் செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு சில பிரச்சனைகள் இதுவரைக்கும் இருந்திருக்கலாம். அது சரி செய்யப்பட்டு உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நண்பர்கள் மிகப்பெரிய அளவில் உங்களை பற்றி விசாரிக்கவோ அல்லது உங்களுக்கு உதவிகள் செய்வதற்கோ தயாராக இருப்பார்கள். அடுத்தது 9வது வீடு பாக்கியஸ்தானம். இந்த 9வது வீடு பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் 7வது வீடான கலத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு குருபலன் மட்டுமல்லாது மிக அற்புதமான திருமணம் வெகு விரைவில் சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. புத்திர பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கின்றவர்களுக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கும். பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால நல்ல அற்புதமான சுபிட்சமான வாழ்வு அமையும். தேவைப்படுகின்ற பணம் வந்து சேரக்கூடிய தன்மை இருக்கும். அதே நேரத்தில் மாணவர்களுக்கு உயர்கல்வி சம்பந்தமான நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கேட்ட இடத்துலேருந்து ஸ்காலர்ஷிப்போட வெளிநாட்டில் படிப்பு கூட கிடைக்கலாம். சிலருக்கு விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கலாம். இப்போ நீட் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைப்பதற்கும் கூட வாய்ப்பு இருக்கின்றது. பொதுவாக இந்த 7, 9 ஆகிய 2 இடங்களையும் குரு பார்க்கறதுனால நல்ல சுபமான காரியங்கள் அல்லது நினைத்த காரியங்கள் எல்லாவற்றிலுமே வெற்றி பெறக்கூடிய தன்மை இருக்கும். அதே மாதிரி 11வது இடத்தையும் குரு பார்க்குறார். லாபஸ்தானம். தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் செய்கின்றவர்கள், அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகப்படியான லாபம் மட்டுமல்லாமல் அந்த லாபத்தை மீண்டும் தொழிலையே மூலதனமாக அல்லது அந்த தொழிலையே ஏதாவது ஒரு பொருளாக, இடமாக, வீடாக வாங்குகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கும். சொத்து சேரக்கூடிய காலகட்டம். மண்ணிலும் பொன்னிலும் இந்த நேரத்தில் அதிகப்படியாக பணம் செலவழிக்கின்ற ஒரு தன்மை இருக்கும். ஆகவே இந்த குரு பயிற்சியானது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான பலன்களை தந்தாலும் அதிசார குரு ஏப்ரல் மாதம் நடைபெறுகின்ற அதிசார குருவானது மீன ராசிக்கு குரு சஞ்சாரம் செய்து அந்த காலகட்டத்தில் குருவின் பார்வையானது 8, 10, 12 ஆகிய இடங்களில் 8 என்பது அஷ்டமஸ்தானம். அஷ்டமஸ்தானம் என்பதால் அங்கு நடக்கின்ற அந்த ஜாதகருக்கு கிடைக்க இருந்த சில அவமானங்களை இந்த குருவின் பார்வை தடுத்துவிடும். எதிரிகள் தங்களைத்தானே உணர்ந்து கொண்டு விட்டு சென்று விடுவார்கள். எதிரிகள் தோற்று செல்லுகின்ற தன்மை இந்த குரு பார்வையினால் ஏற்படும். அதே நேரத்தில் 10வது வீட்டு ஜீவனஸ்தானத்தை பார்க்கறதுனால வேலையிலும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழில் செய்கின்றவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். வேலையில் இருக்கின்றவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவைகள் தேடி வரக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். வேலை செய்கிற இடத்துல மிக முக்கியமான பணம் கூட இல்லை, திருப்திகரமான ஒரு அமைப்பு, சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி 12வது வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனால அயன சயன சுகஸ்தானம் என்று சொல்லுவார்கள். பிரிந்திருந்த குடும்பங்கள் அல்லது கணவன் மனைவி இருவரும் வெவ்வேறு ஊர்களில் வேலை நிமித்தமாகவோ அல்லது வேறு நிமித்தமாகவோ இருந்தவர்கள் ஒன்று கூடுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும். விரய செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாக மாறும். அதாவது நம்ம ஒரு வீட்டிற்கு செலவு செய்கின்ற வகையில் புதிய வீடுகள் வாங்கிறது, புதிய வாகனங்கள் வாங்கிறது போன்ற விஷயங்களில் பணம் அதிகமாக செலவழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பொதுவாக இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது மிகப்பெரிய அளவில் சோதனைகளை தராது என்றாலும் பணம் அது நல்ல திருப்திகரமான கையில் புரளக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கும். ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, 2வது வீட்டில் இருக்கிற சனி கொஞ்சம் வருமான தடங்கல்களை ஏற்படுத்துவார். நமக்கு வர்ற பணம் உடனே கிடைக்காம கொஞ்சம் காலதாமதமாக கிடைக்கின்ற ஒரு தன்மையை ஏற்படுத்தி விடுவார். அதே போல் வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால சில திருமண தடைகளையும் ஏற்படுத்தி விடுவார். தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த சனி பகவான் தான் சின்ன பிரச்சனைகளை தரக்கூடியவராக இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் இருக்கார். அதே நேரத்தில் ராகு கேது 6, 12 அற்புதமாக இருக்கிறதுனால அவங்கள பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சனியும் குருவும் ஓரளவுக்கு சுமாரான பலன்களை தரப்போகிறார்கள். அதனால் தட்சிணாமூர்த்தியை வணங்கி வருவது குருவுக்கான பரிகாரமாக அமையும். மாதம் அந்த ஜாதகருடைய நட்சத்திரம் வருகின்ற அந்த காலகட்டத்தில் அருகிலுள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று அவர்கள் விளக்கு ஏற்றுவதற்காக சிறிது
நல்லெண்ணெயை கொடுத்து வருவது மிகச்சிறந்த பரிகாரமாக அமையும். அதே மாதிரி அந்தணர்களுக்கு வேஷ்டி தானம் செய்வது நல்ல பரிகாரமாக அமையும். யாரையும் குறை சொல்லக்கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு மனதார அதை கடைபிடிப்பது என்பது மிகச்சிறந்த பரிகாரமாக அமையும். பசுவுக்கு முடிந்த அளவுக்கு உணவு கொடுப்பதும், ஜீவகாருண்யம் என்று சொல்லுவார்களே, பறவைகள் விலங்குகளுக்கு ஏதாவது வகையில் உணவு கொடுப்பதன் மூலமாகவோ அல்லது அவைகளுக்கு தாகத்திற்கு தண்ணீர் கொடுப்பது மூலமாகவோ நல்ல பரிகாரமாக தேடிக்கொள்ளலாம். மற்றபடி பொதுவாக தனுசு ராசிக்கு நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது சராசரியாக 50% மேலான பலனை பெறுகின்ற காரணத்தினால் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.